ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பவானி லைஃப் ஸ்டைல். என்னடா அஞ்சரைப்பட்டியில் எடுத்து வச்சுருக்கானா, நான் ஒரு 4 நாளைக்கு முன்ன கொஞ்சம் எலுமிச்சங்காய் வெட்டி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. அது இன்றைக்கி நம்ம மசாலா பண்ணுற நேரம் வந்து விட்டது. வாங்க பண்ணலாம், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கடையை வச்சு கேஸ் ஆன் பண்ணிடணும். ஒரு 3 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கணும். செம்ம அழகாக வெந்தயம் எடுத்துக்கணும். அப்படியே மீடியம் ஃபயரில் ரோஸ்ட் பண்ணணும். கருக விட்டுறக்கூடாது. கருகுனா ஊறுகாய் டேஸ்ட் மாறிடும். நான் அன்றைக்கி குத்து மதிப்பாக தான் உப்பு எல்லாம் மிளகாலாம் போட்டேன். நம்ம ஊறுகாய் தாளிக்கும் போது உப்பு வேணுமா காரம் வேணுமா அதை போட்டுக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெந்தயம் மணலுக்கு பார்த்தீங்களா அவ்வளோ நல்லா ஃப்ரெக்னன்ஸாக இருக்குது பாருங்கள். ஊறுகாய்னா கடைசி ஃபைனல் டச் வந்து வெந்தயம் கடுகு கம்பல்சரி. ரெடிமேடு அச்சார் மசாலா கிடைக்கி. ஆனால் அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணலாம். விலை கொடுத்து வாங்கி பண்ணோம் அவசியம் அதுலேயும் இதுதான் இருக்கும் போல். முந்தியெல்லாம் நாங்கள் ஊறுகாயில் வெளியே தான் வாங்கி வந்தோம் அச்சார்லாம். இப்போ தான் என் அறிவு கொடுந்தனால வீட்டிலே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு பாட்டில் ஊறுகாய் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 ரூபா தான். பத்தியாங்க நல்லா பொரிஞ்சு வருதுல. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப். இப்போ இப்படி வெடிக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு குறைப்பாக அரைச்சி எடுக்கணும். இதில் தான் முதல் அரைக்கலாம்னு நினச்சது. இப்போ நேற்று சீனி அரைச்சேன்னா அப்போ அது சீனி 4 பக்கம் ஒட்டி இருக்கப்போ நான் ஊறுகாய் இடிச்சிடும். அதனால் இது வேண்டாம், நம்ம இதில் அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆனது. இந்த மாதிரி வந்து வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. இங்கே மும்பையில் வந்து குழந்தை பிறந்துட்டுனா வந்து நம்ம ஊர்லலாம் எந்த எண்ணெயை போட்டு குழந்தைங்கள மாலிஷ் பண்ணுவாங்களா. இங்கே வந்து மகாராஷ்டிராக்காரங்க யூபி பீகார்காரங்க எல்லாம் கடுகு எண்ணெயில் தான் குழந்தை பெற்றவங்களையும் பின்ன குழந்தையும் மாலிஷ் பண்ணுவாங்க. அந்த ஆயில் இந்த ஆயில் செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து ஊறுகாயில் வந்து நம்ம இது இவ்வளோ கூடுதல் போடுறோமோ அந்த மனம் குணம் நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 1 2 அப்படி வந்து குறைப்பாக அரைச்சிட்டேன். நான் இன்றைக்கி இந்த ஊறுகாய் மெயினாக ரெடி பண்ண போகிறதுக்கு எங்கள் சின்ன மகனுக்காக தான். அவர் வந்து ரொம்ப நாளாக லெமன் அச்சார் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எப்படி தெரியுமா, வெளியுள்ள சாப்பாடு எது எப்படியா இருந்தாலும் ருசிச்சு சாப்பிடுவார். வீட்டு சாப்பாடை விட அவருக்கு வெளி சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டு சாப்பாடுனா அவர் ரொம்ப பிடிச்ச பொருள் வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதி ரைஸும் எல்லோ தாலும் ரொம்ப பிடிக்கும். பாப்படு பிடிக்கும். லெமன் குறையாக இருக்கனால எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அச்சார் தாளிக்கிற கொஞ்சம் கடுகு எடுத்துட்டேன். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி உப்பு எடுத்துக்கிட்டேன். பின்ன காயப்பொடி கம்பல்சரி வேணும். நம்ம அரைச்ச மசாலா கட் பண்ணி ஊற வச்ச லெமன். என் பெரிய மகனுக்கு வந்து அச்சார்லாம் ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப மைல்டாக ஸ்வீட்டாகட்டும் காரமாகட்டும் உப்பாகட்டும் எல்லாமே மைல்டாக தான் சாப்பிடுவார். ஆயில் ஐட்டம் பிடிக்காது, மசாலா ஐட்டம் பிடிக்காது. அவர் இந்த ஊறுகாய் பக்கமே வர மாட்டார். ரியல் வெஜிடபிள்ஸ் ரொம்ப அவர் சாப்பிடுவார். என் பேத்திக்கெலாம் பச்சை மாங்காய் கட் பண்ணி கொடுத்துமோ அப்படியே கடித்து ருசித்து சாப்பிடுவாள். எனக்கு அவள் சாப்பிட்ற பார்த்து பல்லெல்லாம் கூசும். கடுகு போட்டேன், கொஞ்சம் வெந்தயம். இந்த மசாலா போது எண்ணெயில் போட மாட்டோம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு லேசாக எண்ணெய் ஆறின பின்னா காயப்பொடி போடும். உப்பு போட்டால் மனம் குணம் எல்லாம் காற்றுல போயிடும். இந்த ஊறுகாயெல்லாம் அப்பி பிடிச்சிருக்கு. கரண்டியால் ஸ்பூனால் தான் எடுக்கணும் போல். எடுத்து தட்டிட்டு பார்க்குறேன். நான் உப்பு பத்தலை. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலை, கொஞ்சம் கூட உப்பு இல்லை. 1/2 ஸ்பூன் உப்பு, காயப்பொடி, அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அதில் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? உப்பு பத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். ஊறுகாய்க்கு ஏற்ற காரம் இல்லை. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். இது இப்போ அப்படியே மூடி வச்சிடுறேன். நாளைக்கு பாட்டில் அடைக்கும் போது காட்டுறேன். இப்போ எந்த கலராக இருக்குது, நாளைக்கு எந்த கலராக இருக்குது பாருங்கள். லெமன் வந்து இன்னும் கொஞ்சம் ஊறணும். வாயில் வச்சு பார்த்தேன் கொஞ்சம் நச்சுன்னு இருக்குது. கொஞ்சம் ஒரு கசப்பு தன்மை இருக்குது. நாளைக்கு நான் பாட்டில் அடைப்பேன். அப்புறம் அதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதோட கலரும் காட்டுறேன். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் இத்தோட பிடிக்கிறேன். நாளைக்கு பாட்டில் அடைக்கும்போது நான் ஊறுகாயோட அப்டேட் தரேன். டாட்டா பை பை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பின்னால் மீட் பண்ணுறேன். பாய்.